வணக்கம், வெல்கம் டு கல்ஸ் குசின். இன்றைக்கி வெள்ளை பட்டாணியில் ஒரு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி, பூரி, ரோட்டி இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெறுமை கூட சாப்பிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 விசிலுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இந்த தண்ணியை வடிக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், 2 வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதையும் வதக்கிண்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி 2 தக்காளி நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், தனியாப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடலாம். இப்போ மூடி போட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெந்து எண்ணெயும் பிரிஞ்சாச்சு. ஸோ இந்த டைமில் அந்த வேக வச்சுருக்கிற பட்டாணியை தண்ணியோடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் இறங்கியாச்சு. இப்போ இந்த கிரேவியும் நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடக்கா போட போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை கீரி சேர்த்து மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த தடக்காவை இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். மேலோட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு எடுத்தால் நம்மளோட யம்மி வெள்ளை பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.